உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடந்த செய்தியிலே மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்னு, அதை விட இப்போ உலகம் இருக்கிற இந்த நிலைமையில் மனுஷன் எப்படி வந்தான்ங்கிறத ஒரு மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். இதை சற்று தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக பைபிளில் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். முதல் 3 அதிகாரத்துக்குள்ளே, அது 4 பக்கத்துக்குள்ளேயே மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், இப்போ இருக்கிற இந்த உலகம், இந்த இப்படிப்பட்ட உலகத்தில் மனுஷன் எப்படி இப்படி ஒரு பாவியாக, ஆனால் பாவிங்கிற உணர்வு இல்லாமல் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு படிக்கணும் அல்லது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், பெரிய வீடு வாசலை கட்டணும், நிலம் தோட்டங்காடு வாங்கணும், பெரிய ஆளாக இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி உலக மக்கள் வாழுகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாக கடவுளுக்கு பிரியமாக கடவுளை தேடுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைச்சி கடவுளை தேடுறாங்க. ஆனால் எப்படி தேடணுங்கிறத அறியாமல் அவங்க வாழ்கிற பாவத்தில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே, பாவத்திலே வாழ்ந்துக்கிட்டு கடவுளையும் தேடணுங்கிறாங்க. இது உலகத்தில் ஏகப்பட்ட பேர். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது. கடவுள் தான் இந்த மனசாட்சியை மனிதனுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த மனசாட்சி தான் இவன் கடவுள் முன்னாடி உண்மையாக ஒழுங்காக நல்லா இருக்கிறானா இல்லையா, ஏட்டி போட்டியாக ஏதாவது செஞ்சு தப்பு தண்டா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு இவனுக்கே அறிவிக்கக்கூடிய ஒரு மனசாட்சியாக ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இருக்குது. அதனால் உண்மையாக கடவுளை தேடும்போது இந்த மனசுக்குள்ளேயும் கவனிக்கணும், மனசாட்சியை சரி பண்ணணும். ஆனால் ஏற்கனவே செஞ்ச தப்பு காரியங்களை இல்லைன்னு ஆக்க முடியாது. அதனால் கடவுள் சொல்கிறாரு, பழசு தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவேன், அதனால் நான் வேணால் அதை மன்னிச்சிடுறேன், ஆனால் இன்னுமே ஒழுங்காக இருக்கணும்னு கேட்குறாரு. அப்போ இன்று முதல் நான் தப்பு செய்ய மாட்டேன்னு நம்ம இருதயத்தில் தீர்மானித்து தான் உண்மையிலே கடவுளை தேடணும். இல்லை நான் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு கடவுளையும் தேடுறேன்னா நமக்கு கடவுள் தென்படுவாரா இல்லை வேறு பொல்லாத தீய ஆவிகள் நம்முடைய முன்னாடி வருதாங்கிறத அதை கவனிக்கணும்ல. இன்றைக்கி அநேக தீய ஆவிகளெல்லாம் மந்திரவாதிகள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, நான் உங்களுக்கு இதுக்காக மந்திரம் போட்டுறேன், அதுக்காக மந்திரம் போட்டுறேன் அப்படியெல்லாம் சொல்லி குடும்பங்களை கெடுக்கிறதையும் நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க. மந்திரவாதிகளால் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது, கெடுக்க தான் முடியும். பில்லி சூனியம் ஏவல்கள் அப்படி தான் ஏதாவது செய்ய முடியுது. நான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே, அதை வசியம் பண்ணிடுறேன், கல்யாணம் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அந்த மந்திரவாதி. அப்படி இவங்களுக்கும் புத்தி கெட்டு போய் மறுபடியும் வேண்டான்னு சொன்ன கல்யாணத்தை இவங்க செய்கிறேன்னு போவாங்க. பின்னாடி வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நம்மளால் பார்க்கலையா நீங்கள்? அதனால் நம்முடைய மனசாட்சி ஏதோ நாமளாக உண்டாக்கிக்கிட்டதில்லை, கடவுள் நமக்குள்ள உள்ளுக்க வச்சுருக்கிறது. இந்த கடவுள் ஒரு மீட்டர் மாதிரி, இந்த மனசாட்சி ஒரு மீட்டர் மாதிரி, நல்லதா கெட்டதா, இது எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது, இது எவ்வளோ மோசமானது எல்லாத்தையும் காட்ட தான் செய்யுது. ஆனால் நம்முடைய மனசாட்சிக்குள்ளே நல்லா ஒழுங்கான நல்ல காரியத்தை செய்யும்போது ஏதோ பச்சை லைட்டு போட்ட மாதிரி நமக்கு தெரியுது. ஏதாவது தப்பான காரியத்தை செய்ய போகிற மனசுக்குள்ளே சிவப்பு லைட்டு போட்ட மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாகின்றன. அதனால் நம்முடைய மனசாட்சிக்குள்ளேயே இந்த உணர்வுகள் மூலமாக ஏதோ கடவுள் பேசிக்கிட்டே இருக்கிறார்ல.
இதை கொஞ்சம் கவனித்தா கடவுளே பார்த்துடலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பார்ப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சொன்னது இந்த மனுஷன் அந்த மனுஷனில் இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. கடவுளை பார்க்க முடியாதுன்னே சொல்லி இன்றைக்கி உலகத்தில் கடவுளை பார்க்க முடியாதுன்னு முடிச்சுவிட்டாங்க. ஆனால் பலவிதமான கடவுள்களை கும்பிட்ற வழக்கம் வந்துருச்சு பார்த்திங்களா. எதோ ஒன்று கும்பிடு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க, நானும் அந்த தெய்வத்தை கும்பிட்றேன். எங்கள் அப்பா அந்த மதத்தில் இருந்தாங்க, நானும் அந்த மதத்தில் இருக்கிறேன். எங்கள் வழக்கம் இந்த தெய்வத்தை வணங்குறது தான் குல தெய்வம் அப்படியெல்லாம் சொல்லி வணங்குறதெல்லாம் வழக்கம். அப்படிலாம் இப்படி தான் மக்கள் இருக்காங்களே ஒழிய நிஜமாக கடவுள் யார்? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து பேசி வழிநடத்தக்கூடிய கடவுள் யார் அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடந்த செய்தியில் கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்குனார், எப்படி அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் கடவுள் மாதிரியே அவருடைய ஆவியை நமக்குள்ளே தந்து உண்டாக்குனார். என்ன கடவுள் ஆவியாக இருக்கிறாரு, நம்மளை ஒரு சரீரத்துக்குள்ளே வச்சுருக்கிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்த கடவுள் மாதிரியே நல்லா வாழ்கிறதுக்கான கிருபை கொடுத்துருந்தாரு. அவன் உண்டாக்கப்பட்ட போது மரிக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை. ஆனால் இவன் பாவம் செஞ்ச பிறகு மரணமும் வந்துருச்சு. மனசும் கெட்டு போச்சு, மரணமும் வந்துருச்சு. எப்படி? மனசும் கெட்டு போச்சு, மரணமும் வந்துருச்சு. பாவம் செஞ்ச ஒருபாடு அதிகமாக பாவம் செய்யணுங்கிற ஆசை தான் வந்திருக்கு. உண்மையா இல்லையா? கவனிங்க. ஒருத்தன் பாவியான பிறகு அதிகமாக பாவம் செய்யணுங்கிற ஆசை தான் வருது. அதாவது ஒரு பாவம் செய்கிறப்போ ஒரு இன்பம், அப்புறம் அது இன்னும் கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு போய் அதிகமான பாவத்துக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ தண்ணி போட்டவன் ஒரு நாள் தண்ணி போட்டார், நல்லா இருந்துச்சியா, சரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் போடுன்னு கடைசிக்கு குடியாரன் ஆயிடுறான்ல. அப்போ ஒரு தப்பு செஞ்சவொன்னே அதோட நிறுத்துறானான்னா இல்லை. அப்போ அதிகமாக தப்பு செஞ்சு அதிகமாக பாவம் செஞ்சு வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இந்த தண்ணி ஓடுறத ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன். திருட போனால் அதிகமாக திருடுறதுக்கு, அங்கிட்டு கொள்ளையடித்தா அதிகமாக கொள்ளையடிக்கிறதுக்கு, அப்புறம் ஊழல் பண்ணால் அதிகமாக ஊழல் பண்ணுறதுக்கு, இப்படி அதிகமாக எந்த ஒரு பாவ காரியத்தை எடுத்தாலும் அதிகமாக பாவம் செஞ்சு அதிகமாக அதில் இருக்க இன்பத்தை காண்றேன்னு சொல்லி சாராயத்தை அதிகமாக போட்டோம்னா தான் சுய நினைவு இல்லாமல் எங்கேயாவது சாக்கடையில் கூட விழுந்து கிடப்பான். அப்போ அதிகமாக பாவம் செய்கிற போது ஒரு விதமான சாக்கடையிலே அவர்கள் விழுகிறார்கள். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? நாம் இப்போ நம்ம நிதானித்தா இப்போவே நம்மளை சரி பண்ணிடலாம். நம்ம இருதயத்துக்குள்ளே மனசாட்சின்னு ஒன்று கடவுள் வச்சுருக்கிறாரு. மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் உலகெல்லாம் தேடி கண்டுபிடிக்க பார்க்குறேன், எங்கேயும் கிடையாது. பைத்தியக்காரன்னு தான் சுய நினைவு இல்லாமல் இருந்தாதான். அந்த பைத்தியமே எப்படி வருது? இவன் வம்புக்கு அதிகமான பாவத்துக்கு அதிகமான தீய ஆவிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறப்ப தான் அந்த ஆவி இவனை டேக் ஓவர் பண்ணிடுது. அப்போ இவனுடைய சுய புத்தி இல்லாமல் வேறு ஒரு ஆளோடைய புத்தி மாதிரி அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு கெட்ட ஆவியே இவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருது. பைத்தியம்னு சொல்லிடுறாங்க முடிவில். அப்போ இப்படியெல்லாம் எங்கே வருது? ஏன் இதெல்லாம் நம்ம அனுமதிக்கணும்? இப்போ நம்ம கடவுள் நம்மளை உண்டாக்குனது மாதிரி மறுபடியும் நம்ம ஆகக்கூடாதா? ஏதோ நம்ம ஆதி தகப்பன் பாவம் செஞ்சு விட்டேன், கடவுளோட சைட்லேருந்து பிசாசு சைடுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம பிசாசோட சைட்லேருந்து கடவுள் பக்கம் வந்துடலாம். அதை எப்படி செய்கிறது? இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு முதல்ல தீர்மானிக்கிறது. அதை பைபிள் சொல்லுது, மனம் திரும்பு அப்படி சொல்லுது. இப்போ பாவத்தில் போய்கிட்டே இருக்கிற, அதிகமாக பாவத்தில் போய்கிட்டு இருக்கிற நீ, அதிகமாக பாவத்தில் போக போக அந்த பாவத்தில் உன் இருதயம் கடினப்படுது. அந்த கடின இருதயம் உள்ளவர்களா அதான் சரி அப்படின்னு ஏதாவது சண்டை மூட்டி விடுற ஆளுங்க இருக்காங்கல்ல, தானா யார்கிட்டயாவது சண்டை மூட்டி விடணும், அப்போ தான் இவனுக்கு நிம்மதி. அப்போ சண்டை மூட்டி விடுறது, பெரிய பெரிய அளவில் சண்டை மூட்டி விடுறது, எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது, இப்படி கொஞ்சம் பேர் இருக்க தானே செய்கிறாங்க. இது மாதிரி இந்த தீய ஆவிகள் நமக்குள்ளே உள்ளே இருந்துக்கிட்டு இதை அதை செய்யன்னு ஏவி விட்டு தப்பு தண்டா செய்ய விட்டு நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்துறது, குடும்பத்தை கெடுத்துறது, சமுதாயத்தில் நம்ம பேரை கெடுத்துறது, குடியாரன் ஆக்கிப்படுது, சண்டைக்காரன் ஆக்கிப்படுது, கெட்ட வார்த்தை பேசுகிறவன் ஆக்கிப்படுது, சமுதாயத்தில் நம்மளுடைய பேரை கெடுத்துறது, அப்புறம் இந்த குடும்பங்க அவன் ரொம்ப கேவலமானவங்க அப்படி சொல்கிற மாதிரி ஆக்கிறது.
அப்புறம் இன்னாரா நல்ல மனுஷங்கன்னு சொல்லுவாங்கங்க, ஆனால் உள்ளே ரொம்ப பொல்லாதவங்க. அப்புறம் அவனா எல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்தாங்க, அப்படி காசு சேர்த்துருக்கான், தானாக உழைச்சா சம்பாரித்தான் பாருங்க, இவ்வளோ காலத்துக்குள்ளே இப்படி காசு சேர்த்துருக்கான்னா எப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் செஞ்சுருக்காங்கல்ல. உண்மையாக உழைச்சி செஞ்சால், உழைச்சி சம்பாதிச்சு பழைச்சா திடீர்னு பல லட்சம் கோடிகள் சம்பாதிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, நீ வேலை செய்ய, நீ சம்பாதிக்கலாம், நீ சாப்பிடலாம், குடும்பத்தை நல்லா நடத்தலாம். நல்லா குடும்பத்தை நடத்துறதுக்கு பிள்ளைக்குட்டியெல்லாம் கவனித்து வளர்த்து விட, அதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க, இந்த அளவுக்கு நீ சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க முடியும்னு கடவுள் அவ்வளோ ஏற்படுத்தி இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கணும், பெரிய மாட மாளிகை கட்டணும், கார் ரயில் பஸ் எல்லாம் வாங்கணும், ஏரோப்ளேன் இந்த மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு ஊரே சுத்தமாக வளைச்சி போடணுங்கிறான். சரி, போகிறப்ப ஏதாவது கொண்டு போவானா? இவன் வாங்கி வச்சதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இவன் சரீரத்தையும் கொண்டு பல சமயத்தில் சொந்த நிலத்தில் புதைக்காமல் புறம்போக்கில் புதைச்சி விடுவாங்க. அப்புறம் இவன் ஆவி செத்தன்னைக்கு நியாய தீர்ப்புக்கு போய் நரகத்துக்கு தானே போகும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நிஜமாகவே நம்ம விரும்பினா ஒழுங்காக வாழலாம். நம்முடைய கண்ட்ரோலில் தான் நம்முடைய லைஃப் இருக்கணும். அடுத்தவங்க கண்ட்ரோலில் நம்ம வாழ்கிறது. இப்போ ஒரு விதத்தில் சொல்லுவான், அப்பா அம்மா சம்பாரித்து வச்சது தாங்க. ஓகே, நீயா ஒன்றும் சம்பாதிக்கலையா? சம்பாதிக்க திறமை இல்லையா? நிறைய பேரை கேட்டால் அப்பா அம்மா சம்பாரித்து வச்சதை அடுத்த வாழ்நாளில் கெடுத்து காலி பண்ணிட்டாங்க. அப்போ இருக்கிறத காலி பண்ணுறது தான் உன் வேலையா? அப்போ உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய கெட்டிக்காரத்தனம், உன்னுடைய பழைப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லையான்னா, இல்லை அப்பா சம்பாரித்து வச்சாங்க, அது நான் வாழ்கிறேன். அப்போ நீ ஒன்றும் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளை ஒன்றும் இல்லாமையாக உண்டாக்கியிருக்கிறாரு. நம்ம ஒழுங்காக வாழலாம், நல்லா பிழைக்கலாம், ஒரு சம்பாத்தியம் பண்ணலாம், குடும்பத்தை நல்லா கவனிக்கலாம், பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வளர்த்து நற்குணசாலிகளாக வளர்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைய அடங்கலை, சொன்னபடி அடங்கலைன்றாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்கிறாங்க. ஏன்னா இவங்களே கீழ்ப்படியலையே. எப்படி பாச சொல்கிறீங்க? உங்கள் மனசாட்சியே சொல்லும் எதெல்லாம் சரின்னு. அதெல்லாம் நீங்கள் மீறி தப்பு பண்ணீங்கன்னு உங்கள் மனசாட்சியே சொல்லும். இதெல்லாம் ஜோசியமாக கேட்கணும். ஒருத்தர் ஜோசியமெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் மனசாட்சியை சொல்கிறபடி நடக்கிறீங்களா? தப்பு இல்லாமல் நடக்கிறீங்களா? அப்போ கடவுளை பார்த்துருவீங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் உலகமெல்லாம் என்ன சொல்லுது? கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் கடவுளை தேடுது, எங்கேயாவது போய் தேடுது. ரொம்ப தூரமாக போய் கடலெல்லாம் தாண்டி போய் அங்கெல்லாம் கடவுளை சாமியை பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. எல்லோரும் ஒரு ஆத்தோரமாக ஒரு பெரிய மலை பள்ளத்தாக்கு இடையில, அல்லது மலை மேலே ஏறி, அல்லது ஒரு பெரிய வனம், ஃபாரஸ்ட்டு, அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஃபாரஸ்ட், அங்கே போய் அங்கே ஒரு இடத்துல இருக்குது, அங்கே சாமி இருக்குது எல்லாம் தேடி போகிறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சவே இல்லை. கும்பிட்டு வந்துடுவாங்க, அப்புறம் மறுபடியும் போகணும், அங்கே தான் போகணும். ஆனால் அவரை கேட்டால் நான் இங்கே இருக்கேன்றார். இங்கே இருக்கேன்ப்பா, உன் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ என்னை கவனிக்காமல் நீ எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிற. இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானக்கண்ணேன்னு ஒரு பாட்டு வந்ததை பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத பக்கம்லாம் தேடிட்டு போகிறது அது வேஸ்ட்டு. பணம் வச்சுருக்கிறவன் ரொம்ப தூரம் போகிறேன், கார் ரயில் பஸ் ஏறி பிளேன்லாம் ஏறி போகிறேன். பணம் இல்லாதவன் என்ன செய்வேன்? எங்கே போகிறது? அப்போ பணம் இல்லாதவனுக்கு கடவுள் கிடைக்கணும். பணம் இருக்கிறவன்னா காசு சம்பாதிச்சு காசை வச்சு பார்க்குறேன். ஆனால் காசை வச்சு கடவுளை கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவனுக்கு மனசு வேணுங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல மனசு இருந்ததுன்னா நீங்கள் கடவுளை கண்டுபிடிச்சிருவீங்க. தேவன் நல்லவர், பரிசுத்தமானவர், நீதி உள்ளவர். தேவன் நல்லவர், கெட்ட காரியம் ஒன்றும் செய்ய மாட்டார். நீதி உள்ளவர், அநியாயம் அக்கிரமம் அவர்கிட்ட செல்லாது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் பஞ்சாயத்துன்றோம், கோர்ட்டுங்கிறோம், என்னென்னமோ எல்லாம் கட்ட பஞ்சாயத்தாக இருக்குது. ஒன்றும் சரியான நீதி நியாயம் கிடைக்கல. அதனால் சில சமயத்தில் அநேகர் சொல்லுவாங்க, இந்த பூமியில் தாங்க இங்கே நமக்கு நீதி கிடைக்கல, இவங்க இந்த கோர்ட்டில் தான் நம்ம ஒன்றும் அவங்க காரியம் நடக்குது, ஆனால் பரலோகத்தில் ஒரு கோர்ட் இருக்குது, அங்கே வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க கோர்ட் வேறு, அங்கே பரலோகத்துக்கு போகிறப்ப அங்கே ஒரு கோர்ட் வேறு, அதெல்லாம் தெரிய தான் செய்யுது. அதனால் நாம் நம்முடைய
அதாவது பணம் இருக்கிறதுனால தேடி கடவுளை கண்டுபிடிக்கலாம் முடியாது. அப்போ பணம் இல்லாதவனுக்கு கடவுள் வேணும். கடவுள் வந்து பணம் இல்லாதவன்கிட்டே வருவார், பணம் இருக்கிறவன்கிட்டே வருவார். ஆனால் பணத்தை வச்சு அவர் வந்து ரட்சிக்கிறது இல்லை. இந்த பைபிளில் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, நான் என்ன அதை வாசிக்கிறேன். சங்கீதம் 49 ஒரு பகுதி இருக்குது, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 49, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல், அதாவது நரகம் போகாமல், இனி என்றைக்கு உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலும் அவனை மீட்டு கொள்ளவும், அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஏதோ பணம் கொடுத்து இவனை பரலோகத்தில் சேர்த்துக்கங்க, நரகத்தில் போக விட்றாதீங்க அப்படின்னு பணம் கொடுத்தெல்லாம் ஒருத்தனையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் சொல்லி முடியாது. ஆத்மாவை மீட்கிறது இருக்க, நரகம் போகிறவனை போகாமல் மீட்கிறது இருக்க, அது லேசில் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். ஞானிகள், அஞ்ஞானிகள், மூடர்கள் எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஞானியும் சம்பாதிக்கிறான், அஞ்ஞானியும் சம்பாதிக்கிறான், மூடனும் பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் இன்னொருத்தன்ட்ட விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. ஆயிரக்கணக்கான பவுனு சேர்த்து வச்சுருக்கேன்றவங்க எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுட்டு போகணும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாங்கியிருக்கேங்கிறவங்க இங்கே தான் விட்டுட்டு போகணும். நான் பெரிய மாட மாளிகை கோபுரங்கள்லாம் கட்டியிருக்கேன், நல்லா சூப்பராக மாடான வீடு கட்டியிருக்கேன், எல்லா வசதிகளோடு கட்டியிருக்கேன், மாடிக்கு போகிறதுக்கு லிஃப்ட் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் ரூம்லலாம் பார்த்திங்கன்னா அங்கே நல்ல பெட்டு போட்டிருக்கிறேன், நல்ல ஏசி போட்டிருக்கேன். சமயத்தில் மறிக்கிறப்ப புறம்போக்கில் கொண்டு போய் போச்சிருவாங்க. எல்லாத்தையும் இங்கே தாங்க விட்டுட்டு போகணும். நான் ரொம்ப படிச்சுட்டேன், டபுள் டிகிரி வச்சுருக்கேன், எம்ஏ வச்சுருக்கேன், அப்படி இப்போ என்ன பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கேன். பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் உதவாது. இங்கே போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு உதவும், பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யாது. நான் ஊரில் பெரிய ஆள், ஊரே என் கண்ட்ரோலில் இருக்குதுங்க. நீங்கள் போகிறப்ப இந்த ஊர் கண்ட்ரோல்லாம் உங்களை ஒன்றும் உதவி செய்யாது. அந்த போகிற பாதாளத்துக்கு எல்லோரும் போனாங்களே, அங்கே போகிற மாதிரி ஆயிரும். இந்த தேசத்துக்கே நான் தாங்க அதிபதி, ஒரு தேசத்துக்கு அதிபதி, அதனால் பரலோகத்துக்கு விட்டுறலாம் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரா? இல்லை, இருதயம் சரியாக இருந்தால் தான் விடுவார். அந்த கடவுள் வந்து நல்லவராக இருந்து நமக்குள்ளே நல்ல மனசை கொடுத்து படைத்தார். ஆனால் இவன் அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு தங்களை தாங்களே கெடுத்துக்கிட்டு பாவியாக்கிக்கிட்டு ஒரு விதத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் பணம் சேர்த்தா அதில் இருக்க ஒரு சந்தோஷம், ஊரில் இருக்கிற ஊர் உலகத்தெல்லாம் ஆண்டாக்க அதில் ஒரு சந்தோஷம், அப்புறம் பத்தாவதுக்கு நல்லா சாப்பிட்டு அதில் ஒரு சந்தோஷம், அப்புறம் நல்லா மியூசிக்கெல்லாம் கேட்டு அதில் ஒரு சந்தோஷம், அப்புறம் எல்லாம் சினிமாக்கள்லாம் பார்த்து அதில் ஒரு சந்தோஷம், எங்கள் கட்சி ஜெயிக்கிற கட்சியாக இருக்கணும் அது பார்த்து ஒரு சந்தோஷம், கிரிக்கெட் விளையாண்டா ஜெயிக்கிற கட்சியில் இருந்தால் ஒரு சந்தோஷம். ஏய்யா, இதுவா சந்தோஷம்? உள்ள கடவுளோட கூட இருக்கிறதுனால எல்லாம் ஒரு சமாதான சந்தோஷம் வரணும், அதுதானே சரி. இப்போ எல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? நீங்கள் எதெல்லாம் சம்பாரித்து வச்சாலும் அந்த கடைசி நாளில் இதெல்லாம் பிரயோஜனப்படாது, இதெல்லாம் நம்ம கூட வராது, நம்ம எதுவும் கொண்டுட்டு போக முடியாது. அதனால் சம்பாதிக்கிறதுல நிதானமாக இருப்போம், அளவோடு சம்பாதிப்போம், நம்ம நல்லா இருக்கணும். ஒருவேளை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு உதவிக்கு செய்கிறதுக்கு அளவுக்கு வச்சுருக்கலாம். நம்ம ஒழுங்காக இருக்கணும், கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும், குற்ற மனசாட்சி இல்லாமல் வாழணும், நல்லவங்களாக வாழணும், 4 பேருக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமானவங்கன்னு பேர் வாங்கணும். முடிகிறப்ப பரலோகத்துக்கு போகணுங்க, கடவுள்கிட்ட போகணுங்க. மற்றபடி வாழ்க்கையெல்லாம் வீணானது, வேஸ்ட் அப்படியெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் நிதானித்து பாருங்கள். இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் பரலோகம் போவீங்களா அப்படின்னு கேட்டால் சிலர் பரலோகம் அதெல்லாம் முடியாதுங்க, நரகம்தான் அப்படி சொல்கிற ஆளுகள் இருக்காங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள்லாம் உத்தரிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, கல்லறையோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்றவங்க இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன? இந்த சரீரம் மட்டும்தான் சாகும், இந்த மனசு, இந்த ஆவி ஆத்மாவுக்கு சாவு இல்லையே. அது இட்டர்னல்,
சாகவே முடியாது. ஏன்னா கடவுள் சாக முடியாதவர், சாகாதவர். அவருடைய ஆவியை நமக்குள்ளே வச்சார். அப்போனா நமக்கு சாவு கிடையாது. இப்போ சரீரம் சாகுதுன்றான், ஆனால் உள்ள ஆவி சாகலையே. அது நியாய தீர்ப்புக்காக போய் நிற்கிறது. அப்புறம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்திருந்தால் பரலோகம், கடவுள் இல்லாமல் பாவத்திலே வாழ்ந்திருந்தால் நரகம். அந்த பிசாசு ஜனங்களை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கிறான். எல்லா பொல்லாத உபாய தந்திரங்களையும் அந்த பிசாசு தான் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அந்த மாதிரி பாவம் செய்கிறது ஜனங்களுக்கு இஷ்டமாக இருக்குது. அடுத்தவனை ஏமாத்துறது, அவன் போகிற இடத்துக்கு நம்ம போய் அந்த இடத்துல அந்த நாற்காலியில் நம்ம உட்காரணுங்கிறது, அதுக்கு ஏதாவது அவனுக்கு விரோதமாக பில்லி சூனியமெல்லாம் செய்கிறது, அவனை காலி பண்ணிவிட்டு நம்ம தான் இருக்கணுங்கிறது. அப்புறம் நமக்கு பின்னாடி இன்னொருத்தன் வருவானே, அவன் நமக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்கிறான்ல. நம்ம விஞ்ஞானம் நினச்சிக்கிறாங்க நம்ம பில்லி சூனியம் செஞ்சுட்டான், நம்ம உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி ஒருத்தன் வர்றான்ல, அவன் நமக்கு பில்லி சூனியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பில்லி சூனியம் செய்கிறது, அங்கே மந்திரவாதன்றது, ஏவுதல் எல்லாம் ஒன்றும் விளங்காதுங்க. அப்போ நம்ம ஒருத்தனை கெடுத்தோம்னா நம்மளை 4 பேர் கெடுக்க வர்றேன், நம்ம ஒருத்தனை ஏமாத்தினா நம்மளை ஏமாத்துகிற ஒருத்தன், நம்மளோட கெட்டிக்காரன் ஒருத்தன் வர்றான்ல. அப்போ இதெல்லாவற்றுக்கும் நம்ம தப்பி மிஞ்சி நல்லா இருக்கணும்னா சுத்த இருதயத்தோட கடவுளுக்கு பிரியமா நம்ம வாழ்கிறத காட்டில் வேற ஒன்றும் கிடையாது. அப்படின்னா கொள்ளையடிக்க முடியாது, கொள்ளையடித்தா தான் வாழ முடியாதுன்னு சொல்ல வர்றோம். பொய் சொன்னால் வாழ முடியாதுன்னு சொல்ல வர்றோம். இன்றைக்கி என்ன ஜனங்கள் எப்படி ஆகிட்டாங்க, பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீ பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்த, அப்போ பொழைச்சிக்கிட்டு இருக்கியா? சாகரே இல்லை, நரகமும் போகிறே இல்லை. அதனால் நிதானிக்கணும்னு சொல்ல வர்றோம். நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். நீங்கள் உங்களை நிதானித்து பார்த்தீங்கன்னா சரியான வழியை கண்டுபிடிச்சிடுவீங்க. உள்ள மனசாட்சியில் இது சரி, இது தவறு, இது நல்லது, இது கெட்டது, இதை நம்பலாம், இதை நம்பக்கூடாது, எல்லாமே உங்களுடைய இருதயத்தில் தெரியத்தானே செய்யுது. இந்த மனசாட்சியை நமக்குள்ளே வச்சவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளுணர்வு, மனசாட்சி சொல்கிறத காட்டிலும் உள்ளுணர்வு, இப்படி என்னவும் வரப்போகுதுன்னு சொல்கிறான், அப்படி வந்துடுது. அந்த உள்ளுணர்வையும் நமக்குள்ளே வச்சது கடவுள் தானே. அதையெல்லாமே இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை. இவன் கடவுளோட இருந்தாலும், கடவுளோட கூட இருந்தப்போ அவனுக்கு நல்லா சமாதானமாக திருப்தியாக எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பாவம் செஞ்சு தொலைச்சவுடனே கடவுளை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். இப்போ கடவுளோடு இருந்த ஆளுக்கு இப்போ கடவுள் இல்லைன்னா திருப்தியே இல்லை. ஏன் இப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் கடவுளை தேடி அங்கே இங்கே போகிறான்? இவன் தனியாக வாழ்கிறப்ப திருப்தியே கிடையாது. தன்னை உண்டாக்குனா கடவுள்கிட்ட போனால் தான் அவனுக்கு திருப்தி. அப்போ கடவுளை தேடுறேன்னு இவன் எங்கெங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிறான். அதாவது மலைகளெல்லாம் தாண்டி, பள்ளத்தாக்குகளை தாண்டி, கடல்களை தாண்டி, ஆறுகளை தாண்டி, இந்த நாட்டுக்கு போய் எங்கெல்லாம் போய் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் இங்கே இருக்கிறார். அதாவது பைபிளில் ஒரு வரி இருக்குது, தடவியாயிலும் கண்டுபிடிக்க. குருடன் கண்ணு தெரியாது, அப்போ அவனுக்கு கடவுள் வேணுமே. தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்போ தடவியாவது கண்டுபிடிக்கிற அளவுக்கு கிட்டத்தில் இருக்கிறாராம். அதை விட அவர் மனசாட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாராம். ஒழுங்காகு, மனசாட்சியை ஒழுங்குபடுத்து, சரியாகு, நல்லவனாகு, கெட்டதெல்லாம் விடு, என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், உன்னை கழுவுறேன், பரிசுத்தமாக்குறேன், பரலோகம் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளே ஏதோ உணர்வு இருக்கத்தானே செய்யுது. அதை யாராவது உங்களுக்கு சொல்லவும் செய்கிறாங்கல்ல. அப்போ வந்தாக்க நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரே, அந்த நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்ச இயேசு. ஏன்டா பாவம் சிலுவையில் இயேசு தொங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னா விவரம் இல்லாமல் இப்போ தொங்கிக்கிட்டாரா? அல்லது அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த ரோமர்கள்லாம் பிடிச்சி அடித்து சிலுவையில் ஏற்றி விட்டாங்களா? அல்லது அந்த யூத ஜனங்கள் இவன் நமக்கு ஒத்து போக மாட்டேங்கிறான், இவனை தூக்கி விடு சிலுவையில் அப்படின்னு சொல்லி ரோமர்கிட்ட ஒப்பு கொடுத்து ரோமர்கள் வந்து அவன் சிலுவையில் ஏற்றி விட்டாங்களா? எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுனார் சிலுவைக்கு போனதில் காரணம் இருக்குது. மனுஷனை பிசாசு ஏமாற்றி பாவி ஆக்கிட்டான். இவன் இன்றைக்கி சத்தா நரகம் போயிடுவான். ஆனால் இவன் நரகம் போகிறது எனக்கு பிடிக்கலை, இவனுடைய பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி தேவன் ஒரு மனுஷனாக பூமியில் வந்து பாவமே செய்யாத ஒருத்தர் நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் உன் பாவத்துக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு அங்கே ஜீவனை கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கி பாவம் செஞ்சது நம்ம, ஆனால் நம்முடைய சார்பாக ஒருத்தர் வந்து உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன்னு சிலுவையில் அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கிறாங்க,
பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணி எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க. எவ்வளோ காசு கொடுத்துனாலும் பிள்ளைய மீட்பாங்க. பல சமயத்தில் நான் செத்தா பரவாயில்ல, பிள்ளையை காப்பாற்றணும்னு பெற்றோர் போவாங்க. இந்த மனசெல்லாம் சும்மா தானாக வரல. நம்மை உண்டாக்கின கடவுள், நம்மை உண்டாக்கின தேவன், நம்ம செத்தாலும் பரவாயில்ல பிள்ளையை காப்பாற்றணும்னு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுஷனாக பூமியில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் பண்ணாரே. அதெல்லாம் நினச்சி தான் பாருங்கள். அவரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீ என்கிட்ட வருவியா அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வந்தால் அந்த பாவத்தெல்லாம் போக்குறாரு. ஏன்னா பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சிட்டார். இவர் ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்க தகுதி உள்ளவர். இவர் ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரமும் உள்ளவர். நம்ம மனம் திரும்பினா மன்னிக்கிறேன் பாரு, நான் இன்னமும் அப்படியே தான் இருப்பேன்னா போடான்றுவார். அப்போ மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் செஞ்ச பரிகாரம் பலிக்கிறது. இப்போ நம்மளாம் நினச்சி பார்த்து உண்மையாக கர்த்தர்ட்ட வந்தால், மனசார கர்த்தர்ட்ட வந்தால் அவர் நம்மளை ஏற்றுக்கிறாரு. பாவம் தொலையும், மறுபடி கடவுளே பிள்ளையாக வந்துடலாம். நமக்காக பரலோகமும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே நம்முடைய மனசுக்குள்ளேயும் தெரியுதா இல்லையா? நம்முடைய மனசுக்குள்ளேயே இப்போ நான் பேசுகிற எல்லாமே உங்கள் மனசு ஆமாம் இதுதான் கரெக்டு அப்படின்னு உங்கள் மனசே சொல்லுதா இல்லையா? ஏன் இதை நான் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்? எல்லாம் படித்தேன், இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிறத கவனித்தேன், கடவுள் பேசுகிறத கவனித்தேன், பைபிளில் எழுதியிருக்கிறத பார்த்தேன், இதெல்லாம் சரியாக எழுதியிருக்குது. அப்போ இதுபடி நடக்கணும்ல. கடந்த செய்தியில் என்ன சொன்னேன்? முதல் 3-4 பக்கத்துக்குள்ளே கடவுள் எப்படி அவனை சிருஷ்டித்தார், அப்புறம் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி இப்படி கெட்டுப்போனேன் அப்படிங்கிறத பைபிளில் 4 பக்கத்துக்குள்ளே பூரா எழுதிருச்சுங்க. 4 பக்கத்துக்குள்ளே கடவுள் எப்படி அவனை உண்டாக்குனார், அவன் எப்படி கெட்டு போய் இப்போ இருக்க உலகத்தில் இருக்க மனுஷனாக போல மாறினான்னு வெறும் 3-4 பக்கத்தில் எழுதி முடிச்சிருச்சுங்க. அது ஆக்சுவலாக 3.5 பக்கம்தான். ஒன்றும் பெரிய படிப்பாளியெல்லாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு வாசிக்க தெரியாதுனாக்குள்ளே வீட்டில் இருக்க பிள்ளைகளை கூப்பிட்டு இதை வாசிடான்னு சொல்லி கேட்டால் வாசி விட்ருவாங்க. அப்போ எப்படி நம்மளை உண்டாக்குனாரு, நம்ம எப்படி ஆகிட்டான், இப்போ என்னது எப்படி சரியாகிறது எப்படி சரியாகிறது? அங்கே நம்ம பெரிய செஞ்சு கிழிக்க முடியாது. அவர் என்னமோ ஒரு வழி வச்சுருக்கிறாரு. நீயே பார்த்து பாவத்தை தொலைக்க உன்னால் முடியாது, நீயா பரிகாரம் பண்ணிக்கவும் முடியாது. அதனால் நானே ஒரு வழியை உண்டாக்குறேன், நானே உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணி வைக்கிறேன், நீ என்கிட்ட வந்தேன்னா போதுங்கிறார். இப்படியே ஏன்டா நரகத்துக்கு போகணுங்கிற, நீ ஏன் அப்படியே வீம்பு பண்ணிட்டு நரகத்துக்கு போகிறேங்கிற? ஒழுங்காக என்கிட்ட வா, அந்த பாவத்தெல்லாம் தொலைக்கிறேன், நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கிறேன், உன்னை பரலோகம் கூட்டி போகிறேன்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தெரியுதுங்க. நான் பேசுகிற காரியங்கள்லாம் நீங்கள் உண்மைன்னு ஒத்துக்கிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் மனசுக்குள்ளேயும் கடவுள் எப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும். எல்லாருடைய மனசாட்சிக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் பேசுகிறது எனக்கு தெரியும். அதை நம்ம இந்த உலக ஆசையில், பாவ இச்சையில் இதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நம்ம அந்த பாவத்தில் வேகமாக போகிறது தான் இப்போ இன்றைக்கி உலகத்து மக்களுடைய வேலையாக இருக்குது. அந்த நிர்வாண படங்களை பார்க்கணும், ஏதாவது தப்பு செஞ்சு ஊழல் பண்ணி அதை காசு சம்பாரித்து பிழைக்கணும், அப்புறம் இந்த சினிமா நடிகை நடிகர் அதை பார்த்து அதில் என்ஜாய் பண்ணணும். அதை விட்டால் அரசியலில் பூந்து நல்லதாக கெட்டதாக போய் இடத்த புடி ஆட்சிக்கு வா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறேன். ஏய்யா ஒன்றுமே கணக்கு இல்லை, நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் இல்லையா? மனசார பொய் சொல்கிறாங்க, அப்படியே சொல்லி ஊரை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க, ஊர் மக்களும் ஏமாறுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏமாத்துறான்னு தெரியுது, ஆனால் அது அவங்க சொல்கிறது பிடிக்குது, அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதில் இருந்து எனக்கு மக்கள் செய்கிறத பார்க்க சில சமயத்தில் விளங்கலை. அதாவது கண்ணை திறந்துக்கிட்டே எப்படா கிணத்துக்குள்ளே குதிக்கிறான்னா அது எனக்கு விளங்கலை. கண்ணை திறந்து சேத்துக்குள்ளே பாவ சேற்றுக்குள்ளே எப்படி போகிறான்னா அது எனக்கு விளங்கலை. ஆனால் நீங்கள் உண்மையாக நான் கடவுள் பக்கம் வர்றேன்னு சொன்னால், இயேசு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறாரே, அதை அது உங்களுக்கு தெரியும். அதை ஏற்றுக்கிட்டா பாவங்கள் தொலையும், நீங்கள் பரிசுத்தமாவீங்க, கடவுளுடைய பிள்ளையாவீங்க, உங்களுக்காக பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். இல்லைல்ல எனக்கு வேண்டான்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் கேள்வியே கிடையாது. கட்டாயமாக ரட்சிக்கப்படணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் பரலோகம் போக வழி இருக்கிறது, அதை சொல்லுகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பரலோகத்துக்கு வரலாம், கடவுளுடைய பிள்ளையாக ஆசீர்வாதம் பெற்று
நல்ல வாழ்க்கையை வாழலாம். ஓகே, காட் bless யூ.